இன்றைக்கி நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொள்ளு சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குண்டானில் கொள்ளு எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். இப்போ குக்கரில் கொள்ளை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயத்தை இதிலேயே சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வரமிளகாய், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொள்ளு நல்லா வெந்துருச்சு. நசுக்கி பார்த்தாவே தெரியும் கொள்ளு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1-2 அரைச்சி இதனோட நம்ம இப்போ அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த கொள்ளு சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக புளி, உப்பு நல்லா போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை, நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதும் அது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சதோடு இது சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொள்ளு சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.